இன்றைய புத்தகச் சுருக்கத்தை ஒரு நேர்மையான கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையிலேயே வாழ்கிறீர்களா அல்லது வெறுமனே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? நம்மில் பலர் நம் நாட்களை நோட்டிஃபிகேஷன்களில் மூழ்கி, டெட்கெட்லைன்ஸை துரத்தி, மற்றவர்களின் முன்னுரிமைகளுக்கு எதிர்வினையாற்றுவதிலேயே செலவிடுகிறோம். நாம் பிஸியாக உணர்கிறோம், ஆனால் நன்றாக இல்லை. ஆக்டிவாக இருக்கிறோம், ஆனால் உயிரோட்டமாக இல்லை. ஆனால் கட்டுப்பாட்டை மீண்டும் நம் கையில் எடுக்க ஒரு வழி இருந்தால் என்ன? நீங்கள் உங்கள் வேலையை விடாமலோ அல்லது மலைகளுக்குச் செல்லாமலோ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதில் கவனம் செலுத்தவும், அதிக பிரசண்டாக உணரவும், உங்கள் நேரத்தை உண்மையிலேயே அனுபவிக்கவும் முடியுமானால் என்ன? நீங்கள் எப்படி உங்கள் நேரத்தை திரும்பப் பெறுவது என்று கற்றுக் கொடுக்கத்தான் இன்று நாம் பார்க்கப் போகும் மேக் டைம் புத்தகம் உள்ளது. கடந்த மாதம் எப்படி போனது என்று நான் உங்களிடம் கேட்டால், நீங்கள் உண்மையில் என்ன செய்தீர்கள் என்று உங்களால் நினைவில் கொள்ள முடியுமா? அதைவிட முக்கியமாக, உங்களை உண்மையாகவே மகிழ்ச்சியடையச் செய்த ஒரு தருணத்தை உங்களால் நினைவுபடுத்த முடியுமா? நீங்கள் பதில் சொல்ல சிரமப்படுவீர்கள், அதுதான் உண்மை. ஏனென்றால் நம்மில் பெரும்பாலானோர் நம் முடிவில்லாத செய்ய வேண்டிய பட்டியல்களிலும் மற்றும் டிஜிட்டல் கவனச்சிதறல்களிலும் மூழ்கி நம் வாழ்க்கையை உண்மையில் வாழ மறக்கிறோம். மேக் டைம் என்பது ஒரு நாளில் அதிக நேரத்தை கண்டுபிடிப்பது பற்றியது அல்ல. இது கடினமாக உழைக்கச் சொல்லும் அல்லது அதிக வேலைகளை செய்யச் சொல்லும் ஒரு பொதுவான நேர நிர்வாக புத்தகம் அல்ல. அதற்கு பதிலாக இது உங்கள் கவனத்தை உங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரவும், எது உண்மையிலேயே முக்கியமோ அதில் கவனம் செலுத்தவும் உதவும் எளிய நடைமுறை உத்திகளின் தொகுப்பாகும். இந்த புத்தகம் அர்த்தமுள்ள எதையும் செய்து முடிக்காமல் எப்போதும் பிஸியாகவே உணரும் அந்த அலைச்சலான ஸ்க்ரோலிங், இடைவிடாத இமெயில் பார்ப்பது மற்றும் அழுத்தமான உணர்வு ஆகியவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை உங்களுக்கு காண்பிக்கும். பெரும்பாலான மக்கள் மதியத்திலேயே சோர்வாக உணர்கிறார்கள். ஆனால் உங்கள் ஆற்றலை நாள் முழுவதும் எடுத்துச் செல்ல முடிந்தால் என்ன? இந்த பக்கங்களில் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல், காலை முதல் இரவு வரை நீங்கள் உற்சாகமாகவும் பிரசண்டாகவும் இருக்க உதவும் நுட்பங்களை காண்பீர்கள். இந்த புத்தகம் கற்பிக்கும் முதல் விஷயங்களில் ஒன்று, உங்கள் நாளின் ஹைலைட்டை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதுதான். உங்கள் முழு கவனத்தை பெற வேண்டிய ஒரு வேலை அல்லது ஒரு தருணம். அதை செய்து முடித்தவுடன் உங்களுக்கு ஆழமான மனநிறைவை கொடுக்கும் விஷயம் அதுதான். அதன் பிறகு பயனுள்ள மற்றும் நெகிழ்வான உத்திகளை பயன்படுத்தி அந்த ஹைலைட்டை சுற்றி உங்கள் நாள் முழுவதையும் எப்படி அமைப்பது என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எனவே மேக் டைம் என்பது மற்றுமொரு உற்பத்தித்திறன் புத்தகத்தை விட மேலானது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உங்கள் நாளை நோக்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வடிவமைக்க நீங்கள் எப்படி மேக் டைம் முறையை பயன்படுத்த தொடங்கலாம் என்று பார்ப்போம். ஹைலைட். இந்த புத்தகம் உங்கள் இலக்குகளை திட்டமிடுவது அல்லது ஒரு நாளில் அதிக வேலைகளை திணிப்பது பற்றியது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மேக் டைம் முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையை கொண்டுள்ளது. இது அதிக வேலை செய்வது பற்றியது அல்ல. உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி உண்மையாக செலவிடுகிறீர்கள் என்பதை கவனிப்பது பற்றியும், மேலும் உங்கள் கவனத்தை பிஸியாக இருப்பதன் பிடியிலிருந்து எப்படி பாதுகாப்பது என்பதையும் கற்றுக் கொடுக்கும். மேக் டைம் ஃபார்முலாவின் முதல் படி உங்கள் நாளின் ஹைலைட்டை தேர்ந்தெடுப்பது. இது கட்டாயமாக வேலை தொடர்பான பணி அல்லது ஒரு பெரிய விஷயமாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் கவனம் செலுத்த விரும்பும் ஒரு செயல்பாடு இது. சமான 100 நிமிடங்கள் எடுக்கும் ஒரு பணி, அது மன நிறைவு, மகிழ்ச்சி அல்லது முன்னேற்றம் ஆகியவற்றின் உணர்வை கொண்டு வரும். அது ஒரு புத்தகத்தை படிப்பதாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்கு சமைப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான வேலையை செய்வதாகவும் இருக்கலாம். உங்கள் ஹைலைட்டை தேர்ந்தெடுக்க இந்த 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். 1. இன்று நான் செய்து முடிக்க வேண்டிய மிக அவசரமான விஷயம் என்ன? 2. எந்த ஒரு பணி எனக்கு அதிக மனநிறைவை கொடுக்கும்? 3. இன்று எந்த செயல்பாடு என்னை மகிழ்ச்சியடையச் செய்யும்? தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் மனதின் குரலை கேட்க மறக்காதீர்கள். 2008இல் ஜான் ஜெராட்ஸ்கி, அதாவது ஜே-இசட், சிக்காகோவில் வசித்து வந்தார். அது கடும் குளிர்காலம், குளிர், இருட்டு மற்றும் மங்கலாக இருந்தது. வேலைக்காக அதிகாலையில் எழுவது ஒவ்வொரு நாளும் கடினமாகிக் கொண்டே போனது. ஒரு நாள் காலை ஜே-இசட் எழுந்தபோது ஒரு விசித்திரமான விஷயத்தை உணர்ந்தார். கடந்த 2 மாதங்களில் அவர் செய்த சிறந்த எதையும் அவரால் நினைவில் கொள்ள முடியவில்லை. அது நினைவாற்றல் இழப்பு அல்ல. அவருக்கு எந்த நோயும் இல்லை. அவரது வேலை நன்றாக இருந்தது, அவருக்கு நண்பர்கள் இருந்தார்கள், அவரது உறவும் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. வெளியிலிருந்தால் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் உள்ளே அவர் ஒரு வெறுமையுடன் உணர்ந்தார். அந்த 2 மாதங்கள் வெறுமனே மறைந்து விட்டதைப் போல. அவர்தான் செய்த செயல்களை திரும்பி பார்க்க முயன்றார். அவர் என்ன செய்தார் என்பதற்கான குறிப்புகள் அல்லது நினைவூட்டல்களை தேடினார். ஆனால் எதுவும் இல்லை. வெறுமனே வழக்கமான பணிகளால் நிரப்பப்பட்ட ஒரு காலண்டர். அப்போதுதான் அவருக்கு ஒன்று புரிந்தது.
அந்த 2 மாதங்கள் மறக்க முடியாததாக இருப்பதற்கு அவர் செயலற்றவராக இருந்தது காரணமல்ல, அவர் அர்த்தமுள்ள எதையும் செய்யவில்லை என்பதே காரணம். அவர் தனது நாட்களை எப்படி செலவிடுவது என்று தேர்ந்தெடுக்காமல் வேலை, இமெயில்கள் மற்றும் அட்டவணைகளுக்கு எதிர்வினையாற்றுவதிலேயே தனது நேரத்தை செலவிட்டார். அதை மாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் ஜேஇசட் உற்பத்தி திட்டமிடலில் முழுமையாக இறங்கினார். ஒவ்வொரு நிமிடத்தையும் கட்டுப்படுத்துவதில் அவர் வெறிகொண்டார். ஒரு நொடியும் வீணாகாமல் பார்த்து கொண்டார். ஆனால் தனது காலண்டரை வேலைகளாலும் வழக்கங்களாலும் நிரப்பிய பிறகும் அவர் தனது சொந்த வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவே உணர்ந்தார். அவரது நாட்கள் பிஸியாக இருந்தன, ஆனாலும் அர்த்தமற்றவையாக இருந்தன. அவர் சோர்வாகவும் உத்வேகமில்லாமலும் இருந்தார். அதனால் அவர் புதிதாக ஒன்றை முயற்சி செய்தார். நேரத்தை அதிகரிப்பதில் அல்லது தொலைதூர 5 வருட இலக்குகளை அமைப்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இன்று எது முக்கியமோ அதில் கவனம் செலுத்த முடிவு செய்தார். அவர் நீண்டகால திட்டங்களை பற்றிய ஆவேசத்தை கைவிட்டார், மேலும் அவர் உண்மையாகவே ரசித்த விஷயங்களை செய்யத் தொடங்கினார். அந்த கோடை காலத்தில் எல்லாம் மாறிவிட்டது. ஜேஇசட் ஒவ்வொரு காலையும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினார். அவர் வார இறுதிகளை நண்பர்களுடன் செலவிட்டார். பாய்மர படகோட்டலை கற்றுக்கொண்டார், மேலும் வேலைக்கு வெளியே அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்த நடவடிக்கைகளுக்கு நேரம் ஒதுக்கினார். நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக அவரது நாட்கள் நிறைவாக, துடிப்பாக, மறக்க முடியாததாக மற்றும் திருப்தியளிப்பதாக உணர்ந்தன. அவர் ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை கற்றுக்கொண்டார். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ அதிக வேலைகளை செய்ய வேண்டியதில்லை. முக்கியத்துவம் வாய்ந்ததை மெதுவாக, நோக்குடன் மற்றும் சீராக செய்ய வேண்டும். அதுதான் ஹைலைட் பற்றியது. இது மற்றொரு பணி அல்ல. இது அர்த்தம், மகிழ்ச்சி அல்லது முன்னேற்றம் ஆகியவையை கொண்டுவரும் ஒரு தினசரி அடித்தளம். ஒவ்வொரு நாளும் முக்கியமான ஒரு விஷயத்தை செய்வதில் உங்கள் கவனத்தை மாற்றும்போது உங்கள் வாழ்க்கை செழிப்பாகிறது, பிஸியாக அல்ல. திட்டமிடலுக்கு இன்னும் ஒரு இடம் உள்ளது. ஆனால் நீங்கள் உண்மையாக ரசிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்தை உருவாக்குவதுதான் நினைவில் கொள்ள தகுந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கிறது. உங்கள் நாளை வடிவமைக்கவும். டிசைன் யோர் டே. சமைப்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற சிறிய விஷயத்தில் கவனம் செலுத்த யாருக்கு நேரம் இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் உண்மை இதோ. எது முக்கியமோ அதற்கு உங்கள் காலண்டரில் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருவதும் உண்மையாக அனுபவிக்க மாட்டீர்கள். நாங்கள் முன்பே சொன்னது போல, நோக்கமில்லாமல் நாள் முழுவதும் வேலை செய்வது உண்மையில் வாழ்வது என்றால் என்ன என்பதை நீங்கள் மறக்க செய்யலாம். அதனால்தான் உங்கள் ஹைலைட்டை சுற்றி உங்கள் நாளை வடிவமைப்பது மிகவும் முக்கியம். உங்கள் நாள் சாதாரணமாக நிகழ அனுமதிப்பதற்கு பதிலாக முந்தைய இரவே அதை திட்டமிட முயற்சி செய்யுங்கள். உங்கள் ஹைலைட்டுக்கு முதலில் நேரம் ஒதுக்குங்கள். அதன் பிறகு மற்ற எல்லாவற்றையும் அதை சுற்றி அடுக்கிக் கொள்ளுங்கள். இந்த வழியில் நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு எழுந்திருப்பீர்கள். அடுத்து என்ன செய்வது என்று யோசிப்பதில் நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள். நாள் முடிவில் சிறிது நேரம் ஒதுக்கி சிந்தியுங்கள். நீங்கள் எதை முடித்தீர்கள், எதை ஒதுக்கி தள்ளினீர்கள்? ஏதாவது செய்யப்படாவிட்டால் அது குற்ற உணர்வுக்கான நேரமல்ல. உங்கள் அணுகுமுறையை சரிசெய்து அடுத்த முறை சிறந்த முறையை முயற்சி செய்ய இது ஒரு அறிகுறி. உங்கள் நாளை திட்டமிடுவது உங்கள் சுதந்திரத்தை திருடவில்லை. இது உங்களுக்கு அதிக சுதந்திரத்தை கொடுக்கிறது. இது நீங்கள் ஒருங்கமைக்கப்பட்டு தெளிவான மனதுடன் அடுத்து என்ன வந்தாலும் அதை சமாளிக்க தயாராக இருக்க உதவுகிறது. மேலும் உங்கள் ஹைலைட் உங்கள் அட்டவணையில் பூட்டப்பட்டவுடன் அதை செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு எந்த சாக்குப்போக்கும் இருக்காது. நீங்கள் ஏற்கனவே அதை ஒரு முன்னுரிமையாக்கி விட்டீர்கள். கூகுளில் பணி செய்த சாரா கூப்பர் என்பவரின் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சாரா ஒரு எழுத்தாளர் மற்றும் நகைச்சுவை நடிகராக வேண்டும் என்ற தனது கனவை விட்டுவிட்டாள். அவர் சிறு நாடகங்களை எழுதத் தொடங்கினார், குறுகிய வீடியோக்களை படமாக்கினார், மேலும் தனது இணையதளமான த கூப்பர் ரிவ்யூவில் அவற்றை பதிவேற்றினார். அவரது உள்ளடக்கம் விரைவாக பிரபலமடைந்தது. மில்லியன் கணக்கான மக்கள் அவரது வேலையை பின்பற்றத் தொடங்கினர். இறுதியில் அவர் ஒரு புத்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார், மேலும் பல ஆசைப்படும் படைப்பாளர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறினார். அப்படியானால் வீட்டிலிருந்து வேலை செய்யும்போது அவர் எப்படி தயாரிப்பு திறனுடன் புரொடக்டிவ் இருந்தார்? சாரா தனது நாளின் ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட்டதாக விளக்கினார். அவர் தனது பணிகளை தெளிவான பிரிவுகளாக பிரிக்க ஒரு நோட்டுபுக்கை பயன்படுத்தினார். மேலும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் தனது முன்னேற்றத்தை மறுபரிசீலனை செய்தார். அவரது நடைமுறை பிடிவாதமானதாக இல்லை, அது நோக்கத்துடன் இருந்தது. உங்கள் நோட்டுபுக்கை 3 பத்திகளாக பிரிப்பதன் மூலம் நீங்களும் இதே போன்ற ஒன்றை செய்யலாம். திட்டம், உண்மையானது மற்றும் திருத்தப்பட்டது.
திட்டப்பிரிவில் முந்தைய இரவு நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். உண்மையான பிரிவில் நீங்கள் உண்மையில் பகலில் என்ன செய்தீர்கள் என்று கண்காணிக்கவும். திருத்தப்பட்ட பிரிவில் நீங்கள் வழியில் செய்த எந்த மாற்றங்களையும் குறித்துக் கொள்ளுங்கள். இலக்கு என்பது முழுமையல்ல. ஒவ்வொரு நாளும் எப்படி போகும் என்று உங்களால் கணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து சரி செய்யும்போது உங்கள் இலட்சிய வாழ்க்கைக்காக மட்டுமல்லாமல் உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு வேலை செய்யும் ஒரு தாளத்தை, ஒரு நடைமுறையை நீங்கள் உருவாக்கத் தொடங்குகிறீர்கள். எதிர்பாராத தருணங்கள் வரும்போது அவை வரும், நீங்கள் பதட்டப்பட மாட்டீர்கள். உங்கள் நாள் நோக்கத்துடன் கட்டமைக்கப்பட்டதால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் இன்றே தொடங்குங்கள். உங்கள் ஹைலைட்டை சுற்றி உங்கள் நாளை வடிவமைக்கவும். ஒரு நோட்டுபுக்கை உங்களுடன் வைத்திருங்கள். விஷயங்களை குறித்து வையுங்கள். உங்கள் ஆற்றலை கண்காணிக்கவும். உங்கள் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். இது பெரிய முடிவுகளுக்கு இட்டுச் செல்லும் ஒரு சிறிய பழக்கம். மேலும் எது உண்மையிலேயே முக்கியமோ அதற்கு நேரம் ஒதுக்க இது உங்களுக்கு உதவுகிறது. லேசர். இப்போது நீங்கள் உங்கள் ஹைலைட்டை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். அதை சுற்றி உங்கள் நாளை வடிவமைத்து விட்டீர்கள். மேலும் உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்க தொடங்கிவிட்டீர்கள். இது உண்மையான சவாலுக்கான நேரம். கவனம். இன்றைய உலகில் கவனம் செலுத்துவது என்பது அரிதான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க திறன்களில் ஒன்றாகும். கவனச்சிதறல்கள், செய்திகள், நோட்டிஃபிகேஷன்கள், செய்திகள் மற்றும் ஆப்ஸ்கள் நம் கவனத்திற்காக தொடர்ந்து போட்டியிடுவதால் நாம் சூழப்பட்டுள்ளோம். அதனால்தான் மேக் டைம் புத்தகத்தின் ஆசிரியர்கள் லேசர் மோட் என்று அழைக்கும் நிலைக்குள் நுழைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இது ஆழமான, தடையற்ற கவனம் செலுத்தும் நிலை. அங்கு உங்கள் மனம் ஒரு லேசர் கற்றையைப் போல கூர்மையாகவும் ஒருமுகப்பட்டதாகவும் மாறும். லேசர் மோடில் நுழைவது எப்போதும் எளிதல்ல. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே அக்கறை கொண்ட ஒன்றில் வேலை செய்யும்போது கவனம் பெரும்பாலும் இயல்பாகவே வருகிறது. உங்கள் கவனம் திருடப்படுவதிலிருந்து பாதுகாப்பதே முக்கியம். கவனச்சிதறல்கள் உங்களை மெதுவாக்குவது மட்டுமல்ல, அவை உங்கள் நேரம், ஆற்றல் மற்றும் மன அமைதியையும் பறிக்கின்றன. மேலும் மன உறுதி மட்டுமே போதுமானதல்ல. உங்கள் போன் சில நிமிடங்களுக்கு ஒருமுறை அதிர்ந்தாலோ அல்லது உங்கள் சூழல் உங்கள் மனதை வெவ்வேறு திசைகளில் இழுத்தாலோ நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் உங்களுக்கு உத்திகள் தேவை. கவனச்சிதறல்கள் அவர்களை அடைவதற்கு முன்பே அவற்றை நீக்கும் திட்டமிட்ட செயல்கள். இதன் பொருள் நீங்கள் வேலை செய்யும் நேரங்களில் சமூக ஊடக ஆப்ஸ்களை தடை செய்வது, குழப்பத்தை குறைக்க உங்கள் வேலையிடத்தை சரி செய்வது அல்லது சத்தம் நீக்கும் ஹெட்போன்களை பயன்படுத்துவது ஆகலாம். வெவ்வேறு அணுகுமுறைகளை முயற்சி செய்து உங்களுக்கு எது சிறந்தது என்று கண்டுபிடியுங்கள். கவனச்சிதறல்கள் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்ப்போம். என்ரியட்டே ஃபேஸ்புக்கில் ஒரு தீவிரமான அடிமையாகிவிட்டாள். அவர் தொடர்ந்து தனது போனிலேயே ஒட்டிக்கொண்டிருந்தாள். அர்த்தமுள்ள எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒரு நாள் அவர் தனது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் எடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். அதனால் அவர் ஒரு தைரியமான முடிவை எடுத்தார். அவர் தனது எல்லா சாதனங்களிலிருந்தும் ஃபேஸ்புக்கை ஒரு முழு வாரத்திற்கு நீக்கினார். ஆரம்பத்தில் அது மிகவும் கடினமாக இருந்தது. தனது ஃபீடை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வலுவாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எதிர்பாராத ஒன்று நடந்தது. அவர் அதை காணவில்லை. ஒரு துளியும் இல்லை. உண்மையில் அவர் நிம்மதியாக உணர்ந்தார். ஒரு வாரம் முடிந்தபோது ஃபேஸ்புக் இல்லாமல் மேலும் ஒரு வாரம் செல்ல அவர் தேர்ந்தெடுத்தார். அதன் பிறகு இன்னொரு வாரம். இறுதியில் வாரங்கள் மாதங்களாக மாறின. சரியாக சொல்லப்போனால் 10 மாதங்கள். அந்த நேரத்தில் சுவாரஸ்யமான ஒன்று நடந்தது. அவரது சாதாரண நண்பர்கள் பலர் மறைந்து போயின. யாரையாவது பார்க்க விரும்பினால் அவர் அவர்களை அழைக்க வேண்டும் அல்லது நேரில் சந்திக்க வேண்டும். ஆச்சரியமாக ஒரு சிலரே வந்தனர். ஆனால் அப்போதுதான் ஓரியட்டே தனது உண்மையான நண்பர்கள் யார் என்பதை கண்டுபிடித்தாள். அவளை பற்றி அக்கறை கொண்டவர்கள் முயற்சி செய்தனர். அவர்கள் அழைத்தனர். அவர்கள் இமெயில் அனுப்பினர். மேலும் அவர்களின் உறவுகள் ஆழமாடின. ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது. ஆனால் ஓரியட்டே தனக்குள்ளே ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் வளர்வதை உணர்ந்தார். சுதந்திரம். அவர் தனது மனதின் கட்டுப்பாட்டை மீண்டும் எடுத்துக்கொண்டார். இணைந்திருப்பதாகவோ அல்லது மதிப்பிடப்பட்டதாகவோ உணர அவருக்கு சமூக ஊடகம் தேவையில்லை. மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர் தனது வேலை, தனது எண்ணங்கள், தனது வாழ்க்கை ஆகியவற்றில் முழுமையாக கவனம் செலுத்த முடிந்தது. சமூக ஊடகங்களை விட்டால் தனிமைப்படுத்தப்படுவோம் அல்லது முக்கியமற்றவர்களாகிவிடுவோம் என்று பலர் பயப்படுகிறார்கள். ஆனால் அதை முயற்சி செய்பவர்கள் தாங்கள் தவறுவிட்ட ஒரு அமைதியையும் தெளிவையும் உணர்வதாக விவரிக்கிறார்கள். நிலையான கவனச்சிதறல் இல்லாமல் வாழ்வது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரங்களில் ஒன்றாகும். உங்கள் கவனம், உங்கள் நேரம் மற்றும் அந்த தருணத்தில் முழுமையாக இருக்க உங்கள் திறன் ஆகியவற்றை நீங்கள் மீட்டெடுக்க தொடங்குகிறீர்கள்.
நீங்கள் எப்போதும் கவனச்சிதறலுடன் இருந்தால் நீங்கள் உண்மையில் வாழவில்லை, நீங்கள் எதிர்வினையாற்றுகிறீர்கள். மேலும் மெதுவாக நீங்கள் உங்கள் நேரத்தின் கட்டுப்பாட்டை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டையும் இழக்கிறீர்கள். ஆனால் அப்படி இருக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் திரையால் அல்ல, உங்களால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதனால் உங்கள் கவனத்தை திரும்பப் பெறுங்கள், லேசர் மோடில் நுழையுங்கள் மற்றும் உண்மையாகவே உங்களுடைய ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்று அனுபவியுங்கள். இன்டர்நெட்டுக்கு ஒரு டைமர் வைக்கவும். புட் அ டைமர் ஆன் தி இன்டர்நெட். இன்டர்நெட்டின் ஆரம்ப நாட்களில் ஆன்லைனுக்கு வருவது எளிதல்ல. நீங்கள் ஒரு எண்ணை டயல் செய்ய வேண்டும், இணைப்புக்காக காத்திருக்க வேண்டும், மேலும் 1 மணி நேரத்திற்கு பணம் செலுத்த வேண்டும். அது மெதுவாக இருந்தது, மிகவும் மெதுவாக. ஆனால் அந்த மெதுவான தன்மையில் ஒரு மறைக்கப்பட்ட நன்மை இருந்தது. மக்கள் உண்மையில் தேவைப்படும்போது மட்டுமே ஆன்லைனுக்கு சென்றனர். இன்று இன்டர்நெட் 24/7 கிடைக்கிறது. எப்போதும் ஆனில் உள்ளது, எப்போதும் ஆசை காட்டும். மேலும் கவனம் செலுத்த முயற்சிக்கும்போது நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் இதுவும் ஒன்றாகும். பொழுதுபோக்கு ஒரு தட்டுதலில் இருக்கும்போது யாரும் வேலை செய்ய ஏன் உந்துதல் பெறுவார்கள்? ஆனால் நீங்கள் லேசர் மோட், ஆழமான தடையற்ற கவனத்தை அடைய விரும்பினால் நீங்கள் எல்லைகளை உருவாக்க வேண்டும். அதாவது உங்கள் மிக முக்கியமான வேலையின் போது இன்டர்நெட் அணுகலை தடுக்க வேண்டும். நீங்கள் மென்பொருள் கருவிகள் அல்லது பிரவுசர் எக்ஸ்டென்ஷன்களை பயன்படுத்தலாம், வேலை செய்யும்போது உங்கள் வைஃபையை அணைக்கலாம் அல்லது ஆன்லைனில் செல்வதற்கு முயற்சி தேவைப்பட்ட 2000களின் ஆரம்பத்தைப் போல வாழ முயற்சிக்கலாம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர்களில் ஒருவரான ஜேக் என்பவரின் உதாரணத்தை பார்ப்போம். ஜேக் ஒரு எழுத்தாளர். மேலும் அவர் ஒவ்வொரு இரவும் தனது அடுத்த நாளை திட்டமிடுவார். அவர் தனது தினசரி ஹைலைட்டுக்காக நேரம் ஒதுக்கினார். அது பொதுவாக ஒரு எழுதும் அமர்வாக இருக்கும். ஆனால் அவர் இவ்வளவு திட்டமிட்ட போதிலும் ஜேக் இன்டர்நெட்டால் தொடர்ந்து கவனச்சிதறலுக்கு ஆளானார். எழுத அமரும் போதெல்லாம் அவர் ஸ்போர்ட்ஸ் செய்திகளில் ஸ்க்ராலிங் செய்வது அல்லது இமெயில்களை சரிபார்ப்பது ஆகியவற்றில் முடிந்தது. அவரது மனம் அவரது போனை நோக்கி, கவனச்சிதறலை நோக்கி இழுத்தது. ஒரு விரைவான இமெயில் சரிபார்ப்புடன் தொடங்கியது, ஒரு தொடர்ச்சியான கிளிக்குகளாக மாறியது. விரைவில் அவர் எழுதவே இல்லை. நாள் முடிவில் அவர் குற்ற உணர்வுடன் உணர்ந்தார். அவர் தனது நேரத்தை வீணடித்திருந்தார். மேலும் இது ஒரு முறை மட்டுமல்ல நடந்தது, இது ஒரு வழக்கமாக மாறியது. அர்த்தமுள்ள ஒரு எழுதும் அமர்வு கூட இல்லாமல் தினங்கள் கடந்தன, பிறகு வாரங்கள். அப்போதுதான் ஜேக் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். அவர் உண்மையிலேயே தனது இலக்குகளை அடைய விரும்பினால் அவர் கட்டுப்பாட்டை திரும்பப் பெற வேண்டும். அதனால் அவர் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நடவடிக்கையை எடுத்தார். அவர் ஒரு அடிப்படை அவுட்லெட் டைமரில் $10 செலவழித்து அதில் தனது வைஃபை ரவுட்டரை பொருத்தினார். அதன் பிறகு சரியாக இரவு 9:30 மணிக்கு இன்டர்நெட்டை அணைக்க டைமரை அமைத்தார். அந்த நேரத்தில் குழந்தைகள் தூங்கிவிடுவார்கள், வீட்டு வேலைகள் முடிந்துவிடும், மேலும் நாளின் கவனச்சிதறல்கள் குறைந்திருக்கும். அது இப்போது அவரது நேரம், எழுதும் நேரம். இன்டர்நெட் அணைக்கப்பட்டதால் இமெயில்கள் இல்லை, ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ்கள் இல்லை, அர்த்தமற்ற உலாவல் இல்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஜேக் தனது வேலையில் முழுமையாக பிரசன்டாக இருந்தார். அவர் தனது லேப்டாப்பை திறந்து எழுதத் தொடங்கினார், கவனம் செலுத்தி, உற்சாகத்துடன். அது ஆச்சரியமாக உணர்ந்தது. நீங்களும் அதே அளவு தெளிவு மற்றும் ஒருமுகத்தன்மையை அடைய விரும்பினால் இதையே செய்ய கருதுங்கள். உங்கள் ஹைலைட்டின் போது இன்டர்நெட்டை அணைக்கவும். நீங்கள் எப்போதும் துண்டிக்கப்பட வேண்டியதில்லை, முக்கியத்துவத்தை பாதுகாக்க போதுமான நேரம் துண்டிக்கப்பட்டால் போதும். 2 மணி நேரம் தடையற்ற நேரம் எல்லாவற்றையும் மாற்றும். அது உங்கள் கனவாக இருந்தால் நீங்கள் ஒரு நாவலை கூட எழுதலாம். விஷயம் என்னவென்றால், இன்டர்நெட் ஒரு கருவி, ஒரு எஜமானர் அல்ல. நீங்கள் கவனச்சிதறலால் அல்லாமல் நோக்கத்தால் உந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பினால், சில சமயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் அதை வெறுமனே அணைப்பதுதான். ஆற்றலை நிரப்புங்கள். இதுவரை கவனச்சிதறல்களை எப்படி தடுப்பது, உங்கள் நேரத்தை எப்படி நிர்வகிப்பது மற்றும் உங்கள் கவனத்தை எப்படி கூர்மைப்படுத்துவது என்று கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் நாம் அடிக்கடி கவனிக்கத் தவறும் ஒரு விஷயம் இங்கே உள்ளது. உங்கள் கவனம் இல்லாமை நேரமின்மையால் அல்லாமல் ஆற்றல் பற்றாக்குறையால் இருந்தால் என்ன? உங்கள் பயணத்தின் இந்த பகுதி இங்கிருந்து தொடங்குகிறது. உங்கள் ஆற்றலை எப்படி ரீசார்ஜ் செய்வது என்று கற்றுக்கொள்வது. அதனால் உங்கள் நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம். உங்களை ஒரு கணினி போல நினைத்து பாருங்கள். நீங்களும் ஒரு பேட்டரியில்தான் ஓடுகிறீர்கள். அது முழுமையாக சார்ஜ் செய்யப்படும்போது நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் விழிப்புடனும் உலகை சமாளிக்க தயாராகவும் உணர்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆற்றல் குறைவாக இருக்கும்போது நீங்கள் சோர்வாக, சலிப்பாக மற்றும் சில நிவாரணங்களுக்காக சமூக ஊடகங்களை நாடவும் அதிக வாய்ப்புள்ளது.
உங்கள் ஹைலைட் பணிக்கு உங்கள் முழு கவனத்தையும் கொடுக்க விரும்பினால் உங்கள் உள் பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்யப்பட வேண்டும். அதை செய்ய நீங்கள் உங்கள் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான உடல் ஒரு கூர்மையான மனதிற்கு எரிபொருளாகிறது. அதாவது சத்தான உணவை உண்பது, உடற்பயிற்சி மூலம் உங்கள் உடலை நகர்த்துவது மற்றும் ஆழமான நிம்மதியான தூக்கம் பெறுவது. இந்த அடிப்படைகள் விருப்பமானவை அல்ல, அவை உங்கள் கவனத்திற்கான அடித்தளம். ஒரு சிறந்த கூடைப்பந்து வீரராக வேண்டும் என்று கனவு கண்ட சாம் என்பவரின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் ஒரு வாரத்திற்கு 4 நாட்கள், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கடினமாக பயிற்சி செய்வார். மேலும் அவர் ஒரு ஒர்க் அவுட்டை தவறவிட்ட நாட்களில் அவர் தன்னை பற்றி ஏமாற்றமாக உணர்ந்தார். ஆனால் வாழ்க்கை மாறியது. அவர் வளர்ந்து ஒரு தந்தையான போது அவரது அட்டவணை மிகவும் இறுக்கமாகியது. இருப்பினும் தனது கனவை துரத்துவதில் உறுதியாக இருந்த சாம் ஒரு வாரத்தில் பல மணி நேரம் விளையாட தன்னையே கட்டாயப்படுத்துவார். பின்னர் பல வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு மீண்டும் சோர்வடைந்து நின்றுவிடுவார். ஒவ்வொரு தீவிரமான முயற்சிக்குப் பிறகும் அவர் சோர்வாக உணருவார். சில சமயங்களில் அவருக்கு காயம் கூட ஏற்படும். அவரது ஆற்றல் கட்டமைக்கப்படவில்லை, அது உடைந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சாம் தனது முழங்காலில் காயமடைந்தார். அடுத்த நாள் காலை தனது அலுவலக மேசையில் உட்கார முயற்சிக்கும்போது அவர் சமநிலையை இழந்து தனது நாற்காலியிலிருந்து விழுந்தார். அந்த தருணம் அவர் எல்லாவற்றையும் மறுபரிசீலனை செய்ய வைத்தது. அவர் முந்தைய நாள் ஒரு விசித்திரமான விஷயத்தை நினைவில் கொண்டார். அவர் ஒரு குறுகிய 10 நிமிட ஓட்டத்திற்கு சென்றிருந்தார். அப்போது அது போதுமானதாக இல்லை என்று அவர் உணர்ந்தார். அது முக்கியமற்றது போல தோன்றியது. ஆனால் அன்று அவர் வேலையில் ஆச்சரியமாக உணர்ந்தார். அவர் லேசர் போல கூர்மையான கவனத்துடன் இருந்தார். மேலும் பல நாட்களாக அவரால் செய்ய முடியாத ஒரு பெரிய திட்டத்தை முடித்தார். அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. நன்றாக உணர சாமிற்கு நீண்ட சோர்வு தரும் உடற்பயிற்சிகள் தேவையில்லை. ஒரு சில நிமிட அசைவு கூட அவரது ஆற்றலை உயர்த்தி அவரது மனதை கூர்மைப்படுத்த முடியும். அன்றிலிருந்து சாம் ஒரு மாற்றத்தை செய்தார். அவர் நீண்ட பயிற்சி அமர்வுகளைப் பற்றி ஆவேசப்படுவதை நிறுத்தினார். அதற்கு பதிலாக அவர் ஓடுவதை ஒரு எளிய தினசரி பழக்கமாக ஆக்கினார். கூடைப்பந்து மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான பொழுதுபோக்காக மாறியது, ஒரு அழுத்தமாக அல்ல. மேலும் அவரது ஆற்றல் அது வலுவாக, சீராக மற்றும் நீடிக்கக்கூடியதாக இருந்தது. பாடம் தெளிவாக உள்ளது. உங்கள் பேட்டரியை ரீசார்ஜ் செய்ய மணிநேர உடற்பயிற்சி தேவையில்லை. சில சமயங்களில் ஒரு சில கவனத்துடன் கூடிய நிமிடங்கள் மட்டுமே உங்கள் ஆற்றலை மீட்டமைக்கவும் அன்றைய நாளின் மற்ற பகுதிகளுக்கு உங்கள் கவனத்திற்கு எரிபொருளாகவும் போதும். சதாவது உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை சற்று நகர்த்துங்கள். நன்றாக சாப்பிடுங்கள். ஆழமாக தூங்குங்கள். உங்கள் ஆற்றல் அதற்கு தகுதியான கவனத்தை வழங்குவதன் மூலம் நீங்கள் எவ்வளவு தெளிவையும் உந்துதலையும் திறக்கிறீர்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். காஃபினை உகந்ததாக்குங்கள். நீங்கள் காஃபி குடிப்பதை ரசிக்கிறீர்களா? பெரும்பாலான மக்கள் ரசிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதை தவறான வழியில் குடிக்கிறீர்களா என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? நம்மில் பலருக்கும் காஃபி என்பது வழக்கத்தின் மற்றொரு பகுதியாக மாறிவிட்டது. இடைவேளையின் போது நாம் குடிக்கும் ஒன்று, அல்லது நம் மேசையிலிருந்து எழுந்திருக்க ஒரு சாக்காக பயன்படுத்துவது. ஆனால் உண்மை என்னவென்றால், காஃபி உங்களை எழுப்பவும் உங்களுக்கு உண்மையாக தேவைப்படும்போது உங்கள் மனதிற்கு ஊக்கத்தை கொடுக்கவும் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் அதை சிந்தனையற்று பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு சும்மா இருக்கும் தருணத்திலும் ஒரு கோப்பையை பிடிப்பதற்கு பதிலாக நோக்கத்துடன் காஃபினை பயன்படுத்துவது நல்லது. பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்கள் காஃபின் மூளையில் எப்படி செயல்படுகிறது மற்றும் மிகவும் பயனுள்ள அட்டவணை என்னவாக இருக்கும் என்று ஆய்வு செய்துள்ளனர். ஒரு நாளைக்கு 2 கோப்பைகளுக்கு மேல் குடிக்க வேண்டாம் என்றும் காலையில் எழுந்தவுடன் குடிக்க வேண்டாம் என்றும் நிபுணர்கள் பொதுவாக பரிந்துரைக்கின்றனர். அது சரி, நீங்கள் விழித்திருக்கும்போது உங்கள் உடல் ஏற்கனவே கார்டிசோல் போன்ற இயற்கையான விழிப்புணர்வு ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. மிக விரைவாக காஃபி குடிப்பது உங்கள் உடலின் இயற்கையான தாளத்தில் குறுக்கிடலாம். ஒரு சிறந்த உத்தி என்னவென்றால் மத்திய காலை வரை காத்திருப்பது. உங்கள் இயற்கையான விழிப்புணர்வு குறையத் தொடங்கும்போது உங்கள் முதல் கோப்பைக்கான சிறந்த நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை. இரண்டாவது கோப்பை பிற்பகல் சோர்வு ஆரம்பிக்கும்போது சுமார் 1:30 முதல் 2:30 மணி வரை இருக்கலாம். இந்த நடைமுறை உங்கள் உடலுக்கு சரியாக இல்லை என்றால் சோதனை செய்து உங்களுக்கு ஏற்ற தாளத்தை கண்டறியவும். இலக்கு காஃபியை கைவிடுவது அல்ல, காஃபியை உங்களுக்கு எதிராக அல்லாமல் உங்களுக்கு வேலை செய்ய வைப்பதுதான். காஃபியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ரயான் பிரவுன் என்பவரின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் மிக உயர்ந்த தரமான பீன்ஸை தேடி உலகம் முழுவதும் பயணம் செய்தார். மேலும் தனது சொந்த காஃபி நிறுவனத்தையும் தொடங்கினார். ஆனால் சுவைக்கு அப்பால் நரம்பியன் மட்டத்தில் காஃபின் எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் ரயான் ஈர்க்கப்பட்டார்.
நம் மூளை இயற்கையாகவே அடினோசின் என்ற ரசாயனத்தை உற்பத்தி செய்கிறது என்று அவர் கண்டுபிடித்தார். இந்த ரசாயனம் மூளைக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் என்று சொல்கிறது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு சோர்வு என்ற பரிச்சயமான உணர்வை உருவாக்குகிறது. காஃபின் அடினோசினை தடுப்பதன் மூலம் செயல்படுகிறது. இது அடினோசினின் வடிவத்தை ஒத்திருக்கிறது, மேலும் அதன் ரிசெப்டார்களை ஆக்கிரமித்து உங்கள் மூளைக்கு இப்போது ஓய்வு என்ற சமிக்ஞையை பெறுவதை தடுக்கிறது. அதனால்தான் ஒரு கோப்பை காஃபிக்கு பிறகு நீங்கள் அதிக விழிப்புடனும் விழித்திருப்பதாகவும் உணர்கிறீர்கள். ஆனால் இங்கே ஒரு பிடிப்பு உள்ளது. காஃபின் செயல்பாடு குறையும்போது குவிந்திருந்த அனைத்து அடினோசினும் ஒரே நேரத்தில் உங்கள் மூளையில் வெள்ளம் போல் பாய்கிறது, உங்களை சோர்வடைய செய்கிறது. நீங்கள் மற்றொரு காஃபியை நாடவில்லை என்றால் நீங்கள் விரைவாக சோர்வாக உணர்வீர்கள். மேலும் நீங்கள் இந்த சுழற்சியை எவ்வளவு அடிக்கடி மீண்டும் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் உடல் எதிர்த்து போராட அதிக அடினோசினை உற்பத்தி செய்வதன் மூலம் ஒத்துப்போகிறது. அப்படிதான் நம்பியிருப்பது தொடங்குகிறது. நீங்கள் அதிகமாகவும் அதிகமாகவும் காஃபி குடிக்கிறீர்கள். நீங்கள் அதை தவிர்த்தால் தலைவலி, எரிச்சல் அல்லது மந்தநிலை போன்ற விலகல் அறிகுறிகளை பெறுகிறீர்கள். ஒரு காலத்தில் கவனம் செலுத்த உங்களுக்கு உதவிய விஷயம் இப்போது செயல்பட உங்களுக்கு தேவைப்படும் ஒன்றாக மாறுகிறது. அதனால்தான் ரயான் அதை எளிமையாக வைக்க முடிவு செய்தார். ஒரு நாளைக்கு 2 கோப்பைகள் மட்டுமே, ஒன்று காலை 10 மணி அளவில், மற்றொன்று பிற்பகல் 2 மணி அளவில். அது அவருக்கு இனிமையான இடமாக இருந்தது. அவர் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளாமல் உற்சாகமாக இருந்தார். மேலும் காஃபி ஒரு ஊன்றுகோலாக இல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகவே இருந்தது. அதுதான் உங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டிய விஷயம். நீங்கள் எவ்வளவு காஃபி குடிக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். அதை தூக்கத்திற்கு மாற்றாகவோ அல்லது சோர்வுக்கு ஒரு கட்டுப்போடவோ பயன்படுத்தாமல் உங்கள் கவனத்திற்கு எரிபொருளாக பயன்படுத்துங்கள். புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும்போது காஃபின் நீங்கள் கூர்மையாகவும் பிரசன்டாகவும் உற்பத்தி திறனுடனும் இருக்க உதவும். ஆனால் நீங்கள் அதை உங்களை கட்டுப்படுத்த அனுமதித்தால் அது விரைவாக மற்றொரு கவனச்சிதறலாக மாறும். அதனால் உங்கள் நடைமுறையை பாருங்கள், உங்கள் காஃபி நேரத்தை சரி செய்யவும், மேலும் உங்கள் காஃபி பழக்கம் உங்களுக்கு சேவை செய்கிறது என்று உறுதிப்படுத்தவும். வேறு வழியில்லை. முடிவுரை: இந்த வேகமான உலகில் நம்மில் பலர் நம் உணர்ச்சிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளோம். எது உண்மையாக நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எது அமைதியாக நம்மை வடிக்கிறது என்பதை மறந்துவிட்டோம். மேக் டைம் உங்களை எழுப்பவும், உங்கள் வாழ்க்கை நோட்டிஃபிகேஷன்கள், மீட்டிங்கள் மற்றும் முடிவில்லாத செய்ய வேண்டிய பட்டியல்களால் உந்தப்பட வேண்டியதில்லை என்று உங்களுக்கு நினைவூட்டவும். ஆம், பொறுப்புகள் முக்கியமானவை, ஆனால் உங்கள் மகிழ்ச்சியும் அப்படித்தான். நீங்கள் நோக்கத்துடனும் நிறைவுடனும் வாழத் தகுதியானவர். இந்த புத்தகம் நீங்கள் வேலை செய்வதை நிறுத்த சொல்லவில்லை, நீங்கள் ஒரே நேரத்தில் உற்பத்தி திறனுடனும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் என்பதை காட்டுகிறது. நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய முடியும், மேலும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை இன்னும் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான ஒரு பணியை எப்படி அடையாளம் காண்பது என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அது உங்களுக்கு மன நிறைவு, முன்னேற்றம் அல்லது மகிழ்ச்சியை கொண்டுவரும் பணி. இது உங்கள் ஹைலைட், உங்கள் நாளின் அசைக்க முடியாத அம்சம். நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தவுடன் உங்கள் நாளின் மற்ற பகுதியும் அதைச் சுற்றி வடிவமைக்கப்பட வேண்டும். முடிவுரை: இந்த வேகமான உலகில் நம்மில் பலர் நம் உணர்ச்சிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளோம். எது உண்மையாக நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எது அமைதியாக நம்மை வடிக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம். மேக் டைம் உங்களை எழுப்பவும், உங்கள் வாழ்க்கை நோட்டிஃபிகேஷன்கள், மீட்டிங்கள் மற்றும் முடிவில்லாத செய்ய வேண்டிய பட்டியல்களால் உந்தப்பட வேண்டியதில்லை என்று உங்களுக்கு நினைவூட்டவும். ஆம், பொறுப்புகள் முக்கியமானவை, ஆனால் உங்கள் மகிழ்ச்சியும் அப்படித்தான். நீங்கள் நோக்கத்துடனும் நிறைவுடனும் வாழ தகுதியானவர். இந்த புத்தகம் நீங்கள் வேலை செய்வதை நிறுத்த சொல்லவில்லை. நீங்கள் ஒரே நேரத்தில் உற்பத்தி திறனுடனும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும், மேலும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை இன்னும் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான ஒரு பணியை எப்படி அடையாளம் காண்பது என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அது உங்களுக்கு மன நிறைவு, முன்னேற்றம் அல்லது மகிழ்ச்சியை கொண்டு வரும் பணி. இது உங்கள் ஹைலைட், உங்கள் நாளின் அசைக்க முடியாத அம்சம். நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தவுடன் உங்கள் நாளின் மற்ற பகுதியும் அதைச் சுற்றி வடிவமைக்கப்பட வேண்டும். உங்கள் நேரத்தை எப்படி அதிக பலனுள்ள வகையில் திட்டமிடுவது, கவனச்சிதறல்கள் உங்கள் கவனத்தை திருடுவதற்கு முன்பே அவற்றை தடுப்பது எப்படி, மற்றும் நாள் முழுவதும் கவனம் செலுத்த உங்கள் ஆற்றலை பாதுகாப்பது மற்றும் அதிகரிப்பது என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். காஃபினை புத்திசாலித்தனமாக எப்படி பயன்படுத்துவது, அது உங்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு நம்பியிருக்கும் பழக்கமாக மாறாமல் உங்களுக்கு சாதகமாக செயல்பட அதை எப்படி வைப்பது என்றும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது நீங்கள் இந்த உத்திகளை அறிந்திருக்கிறீர்கள். அடுத்தபடி சோதனை செய்வது. அவற்றை முயற்சி செய்யுங்கள், சரி செய்யவும், உங்களுக்கு சரியாக வேலை செய்யும் நடைமுறையை கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து சரி செய்யவும். அனைவருக்கும் ஒரே ஒரு சூத்திரம் இல்லை.
உங்கள் சொந்த தினசரி தாளமாக நீங்கள் வடிவமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகளின் தொகுப்பு மட்டுமே உள்ளது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக இதை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றிக்காக நேரம் ஒதுக்குங்கள், ஆனால் வாழ்க்கைக்காக நேரம் ஒதுக்க மறக்க வேண்டாம். உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றைக் கொண்டு உங்கள் நாளை தொடங்குங்கள். அது ஒரு சிறிய படைப்பாற்றல், இணைப்பு அல்லது தெளிவு செயலாக இருந்தாலும் சரி. அது உங்கள் நாளை முன்னோக்கி வழிநடத்தும் ஒரு தீப்பொறியாக இருக்கட்டும். ஏனென்றால் முடிவில் இலக்கு வெறுமனே வேலைகளை முடிப்பது மட்டுமல்ல, நீங்கள் அவற்றை செய்யும்போது உயிரோட்டமாக உணர்வதுதான் இலக்கு. அது ஜேக் நாப் மற்றும் ஜான் ஜெராட்ஸ்கி ஆகியோரின் மேக் டைம் என்ற சக்தி வாய்ந்த சுருக்கத்தின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு புரிந்தால், உங்கள் நேரம், உங்கள் கவனம் மற்றும் உங்கள் ஆற்றலின் கட்டுப்பாட்டை திரும்ப பெற ஒரு சிறிய தீப்பொறியை நீங்கள் உணர்ந்தால் அதை மங்கவிடாதீர்கள். இன்றே தொடங்குங்கள். உங்கள் ஹைலைட்டை தேர்ந்தெடுங்கள். நோக்கத்துடன் உங்கள் நாளை வடிவமைக்கவும், மேலும் உங்கள் கவனம் உங்கள் வாழ்க்கையைப் போல பாதுகாக்கவும். ஏனென்றால் பல வழிகளில் அது உண்மைதான். இந்த சுருக்கத்தில் நீங்கள் மதிப்பை கண்டிருந்தால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். எப்போதும் பிஸியாக இருக்கும் ஆனால் திருப்தி அடையாத ஒருவருடன் அதை பகிரவும். மேலும் ஒவ்வொரு வாரமும் அதிக வாழ்க்கையை மாற்றும் புத்தகச் சுருக்கங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேக் டைம் என்பதிலிருந்து நீங்கள் எடுத்துச் செல்லும் மிக சக்தி வாய்ந்த புரிதல் என்ன? கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் எண்ணங்களை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது அதிகமாக செய்வது பற்றியது அல்ல, எது உண்மையிலேயோ அதற்கு நேரம் ஒதுக்குவது பற்றியது. அடுத்த முறை வரை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து வளருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கைக்காக நேரம் ஒதுக்குங்கள்.